நெதன்யாஹுவினுடைய ஃபிளைட் பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிசைல்கள் வந்ததன் காரணத்தால உடனடியாக எமர்ஜென்சியாக அவருடைய ஃபிளைட் தரையிறக்கப்பட்டுச்சு. 1979 ஆண்டு புரட்சி ஈரான்ல வந்ததன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அலி கமேனியினுடைய ஆட்சி வரைக்கும் ஈரான் மாத்திரமே தன்னுடைய குரலை நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிராக கொடுத்திருந்துச்சு. இஸ்ரேலை நேரடியாக தாக்கியிருந்துச்சு. ஈரான் இந்த அரபு நாடுகளினுடைய தீர்மானங்களை மொத்தமாக நிராகரிச்சிருக்காங்க. ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் முக்கியமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது என்ன பெரிய சம்பவம், இதுக்கு மேலே இன்னொரு சம்பவம் ஒன்று கத்தார் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். இஸ்ரேலினுடைய தாக்குதலினுடைய நோக்கமானது ஹுதைதா போர்ட் மட்டுமில்லை, இன்னும் ஆழமாக ஊடுருவி யமனுக்குள்ள பல தாக்குதல் செய்யறதுக்காகத்தான் இஸ்ரேல் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. பட் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிறப்பாக செயற்பட்டதன் காரணத்தால இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாளில் காசாவினுடைய நிலவரம் என்ன, மத்திய கிழக்கினுடைய நிலவரங்கள் என்ன, அதனால் உலக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வளமையாக சொல்றதுதான் போன்ற தகவல்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் கிளியராக சிம்பிளாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்கள். கத்தாரில் நடந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு பதிலடி வழங்குறது சம்பந்தமாக உலகத்தில் இருக்கிற 57 முஸ்லீம் நாடுகளையும் கத்தார் ஒன்று கூட்டி இருந்தாங்க. இதுக்குரிய ஃபைனல் டிசிஷன், இறுதி அறிக்கைகள் நேற்றைய வீடியோவில் கூட நம்ம பார்த்திருந்தோம். இறுதி அறிக்கைகள் வெறுமனே கண்டனங்கள் மட்டுமே தெரிவிச்சிருந்தாங்க. அப்படிங்கிற நிலைமைகள் ஒரு பக்கம் இருக்கக்குள்ள ஈரான் எல்லாரையும் விட தனித்துவமாக பாலஸ்தீனத்திற்கான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறத விட 1979 ஆண்டு புரட்சி ஈரான்ல வந்ததன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அலி கமேனியினுடைய ஆட்சி வரைக்கும் ஈரான் மாத்திரமே தன்னுடைய குரலை நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிராக கொடுத்திருந்துச்சு. இஸ்ரேலை நேரடியாக தாக்கியிருந்துச்சு. அப்பேற்பட்ட ஈரான் இந்த அரபு நாடுகளினுடைய தீர்மானங்களை மொத்தமாக நிராகரிச்சிருக்காங்க. ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் முக்கியமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அரப் இஸ்லாமிக் சமிட் அப்படிங்கிற உச்சி மாநாடு நேற்று தோஹாவில் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், கண்டனங்கள் எல்லாத்தையுமே ஈரான் மொத்தமாக நிராகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூயார்க் சிட்டியில நியூயார்க் பிரகடனம், ஐநா சபையில 142 நாடுகள், 2 ஸ்டேட் கொள்கை, 2 நாட்டு தீர்வே இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்திற்கும் பிராந்திய அமைதிக்கும் முக்கியமான தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதையும் ஈரான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னா 2 நாட்டு தீர்வு அப்படி என்பது இந்த யுத்தத்திற்கான முடிவாக இருக்காது அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஜெருசலமை தலைமையாக கொண்ட ஒரே ஒரு பாலஸ்தீனம் தான் இஸ்ரேல்ங்கிற பேச்சு இடமே கிடையாது. அதே போன்று அரப் சப்மிட் கண்டனம் தெரிவிச்சதை கம்ப்ளீட்டா ஈரான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அரபுகளே நீங்க ஒரு ஒண்ணுக்குமே தேவைக்கில்லாத ஆக்கள் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு. மேலதிகமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில கேள்விகளை இந்த அரப் சப்மிட்டை பார்த்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வெளியிட்ட இந்த கண்டன அறிக்கை இருக்குதானே, இந்த பந்தியா எழுதி நீங்க வெளியிட்ட அறிக்கை இருக்குதானே, இதனுடைய முடிவு என்ன? முடிவுண்டே இல்லையே. அதுல முதலாவது நீங்க சுயமா தான் சொன்னீங்களா, இல்ல இதை வாசிக்க சொல்லி அமெரிக்காக்காரன் இஸ்ரேல்காரன் உங்களுக்கு எழுதி தந்தானா? ஒரு அஜெண்டாவின் கீழே நீங்க அவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்தீங்களா அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா இன்னைக்கு ஈரான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை ஈரான் முன் வச்சு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது என்ன பெரிய சம்பவம், இதுக்கு மேலே இன்னொரு சம்பவம் ஒன்று கத்தார் செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, கத்தார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகிய இந்த 2 நாடுகளும் மேம்பட்ட ரீதியிலான வான் பாதுகாப்பு படைப்பிரிவுக்கான ஆயுத கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தத்தை முடிவு செய்யற இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவினுடைய வெளிவிவகார செயலாளர். இந்த மார்க்கோ ரூபியோ வந்து ஸ்டார்டிங்ல எங்க போயிருந்தார்? டெல்-அவிவுக்கு போயிருந்தார். அட் த சேம் டைம் வந்து இந்த அரப் சப்மிட் நடந்திருந்துச்சு. டெல்-அவிவ்ல இருந்து மார்க்கோ ரூபியோ எங்க போனார் அடுத்தது என்று பார்த்தோம்னு சொன்னா கத்தாருக்கு போயிருக்கார். கத்தாரோட கைகுலுக்கிருக்கார். கத்தாரிகள் நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க, எங்களோட எப்பயும் நிக்காங்க, ஹமாஸினுடைய தலைவருக்கு அடிக்க சொன்னதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லியிருக்கார். கத்தாரிகள் அப்படிங்கிறவங்க மொத்தமாக இந்த அரபு தேசம் அப்படிங்கிறவங்க வந்து எப்பேற்பட்டவங்க, அவங்களை எப்படி நாம வர்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு விளங்கலைங்க. அவங்கள சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து யமன்ல குறிப்பாக செங்கடல் பிரதேசங்கள் இருக்கிற ஹுதைதா துறைமுகத்தை குறி வச்சு தான் தாக்குதலை செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் செய்யறதுக்கு முன்னாடியே
இஸ்ரேலினுடைய அரபு ஊடக பேச்சாளர் ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஹுதைதாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளியிறங்குங்க, எங்களுடைய ஃபைட்டர் ஜெட்கள் வந்து கொண்டிருக்கு, ஹுதைதாவை தாக்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவிப்போண்ட சில மணி நேரங்களுக்கு முன்னர் தெரிவிக்காங்க. அதன் பிறகு அந்த மக்கள் எல்லாருமே வெளியிறக்கப்பட்டிருக்காங்க. இருந்த போதிலே 13 ஃபைட்டர் ஜெட்கள் வந்து ஹுதைதா போட்ட தாக்கி இருக்காங்க. இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான தாக்குதல் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லல. ஆனா யமன் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவுதிகளினுடைய ஊடக பேச்சாளர் எஹியா சாரி முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட்கள் யமனினுடைய வான்பரப்பை அடையும் பொழுது யமனினுடைய ஹவுதிகளினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிறப்பாக வேலை செஞ்சிருந்துச்சு. இஸ்ரேலினுடைய தாக்குதலினுடைய நோக்கமானது ஹுதைதா போர்ட் மட்டுமில்லை, இன்னும் ஆழமாக ஊடுருவி யமனுக்குள்ள பல தாக்குதல் செய்யறதுக்காகத்தான் இஸ்ரேல் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. பட் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சிறப்பாக செயற்பட்டதன் காரணத்தால இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட்கள் எல்லாத்தையுமே எங்களுடைய வான்பரப்பை விட்டு விரட்டி அனுப்புவதற்கான முக்கிய எடுகோலாக இன்றைக்கு இருந்துச்சு. எங்களுக்கு இது வந்து இன்னைக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருந்துச்சு அப்படி என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யமன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கத்தாரிகள் மாதிரி வாய்ச்சொல் வீரர்களா, வாயால வடை சுடுறவங்களா, இல்லையே யமன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சவுதி மாதிரி சாராய கடை திறந்து போட்டு குடிச்சு போட்டு படுக்கிறவங்களா, அப்படி இல்லையே சொன்னதுக்கு மேல டபுளா செஞ்சு காட்டுறவர்கள் தான் யமன் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நெத்தன்யாகு என்ன செஞ்சிக்கார் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக பிளைட் ஒன்றுல போய் கொண்டிருந்தார். அந்த நேரங்களில் யமன்ல இருந்து மிசைல் அட்டாக் இஸ்ரேலை நோக்கி, சென்ட்ரல் இஸ்ரேல், மத்திய இஸ்ரேல், பென் குரியன் ஏர்போர்ட், டெல் அவிவ் நோக்கி இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு பதிலடி பயங்கரமா வழங்கியிருக்காங்க. இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், நெத்தன்யாஹுவினுடைய பிளைட் பறந்து கொண்டிருக்கக்குள்ளே இந்த மிசைல்கள் வந்ததன் காரணத்தால உடனடியாக எமர்ஜென்சியாக அவருடைய பிளைட் தரையிறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலையும் அங்க இருந்து தெரிவிச்சிருக்கிறது. யமனியர்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு அவங்களும் பதிலடி தொடர்ச்சியாக வழங்கி கொண்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மத்திய கிழக்கினுடைய யுத்தங்கள் எல்லாமே வந்து சிரியாவினுடைய அரசியல் மாற்றங்கள் எவ்வாறு போகுதோ அதை நோக்கியே நகர்த்தப்படுவதாக இருக்கு. ஆக சிரியாவினுடைய அரசியல் களம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சிரியா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கு. எதுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் சிரியா இந்த ரெண்டு நாடுகளும் பரஸ்பர ஒற்றுமையையும் அவர்களுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாக இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில நேத்து சொல்லியிருந்தேன், மவுண்ட் ஹெர்மன் பிரதேசம் சம்பந்தமாக, மவுண்ட் ஹெர்மன் பிரதேசத்தோடைய சேர்ந்து இருக்கிற கோலான் குன்றுகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்திருக்கு. கோலான் குன்றுகள் வந்து லெபனானுக்கு சொந்தமான கோலான் குன்றுகளும் இருக்கு, அதே போன்று இஸ்ரேலுக்கு சொந்தமான கோலான் குன்றுகளும் இருக்கு, அதே போன்று சிரியாவுக்கு சொந்தமான கோலான் குன்றுகளும் இருக்கு. இந்த ஹெர்மன் கோலான் குன்றுகள் ரெண்டுமே தொடர்ச்சியான மலைத்தொடர்கள் தான். இந்த மலைத்தொடர்கள் இஸ்ரேலை கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன். இஸ்ரேல் நேத்து கேட்டது, அமெரிக்காவும் இன்னைக்கு அதான் ஆசைப்படுது, ஹெர்மன் பிரதேசங்களை இஸ்ரேலோட சேருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு பதிலாக தெற்கு சிரியாவில் சில இடங்களை அமெரிக்கா கைப்பற்றி வச்சிருக்காங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க. இந்த ஹெர்மன் பிரதேசத்தை சிரியா விட்டு கொடுக்குமாக இருந்தால் தெற்கு சிரியாவில் இருக்கிற அமெரிக்கா இஸ்ரேலோட சேர்ந்து கைப்பற்றி வச்சிருக்கிற பிரதேசங்களை சிரியாவுக்கு நாங்க மீண்டும் தாரம் அப்படின்னு சொல்லிக்காங்க. பட் இதுக்கு இறுதியான முடிவு இன்னும் நமக்கு கிடைக்கல. ஜொலானி இப்ப இருக்கிற சிரியாவினுடைய ஜனாதிபதி, அவர் இதுக்கு என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போறார் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிரியாவினுடைய உள்ளக ஊடக வட்டாரங்கள் இன்னைக்கு சொல்லி இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஜொலானி இது எல்லாத்துக்குமே ஒப்புக்கொள்றதுக்கு ரெடி ஆயிருக்கார். பட் இது எந்த வகையில நம்பிக்கைக்குரிய விடயம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த நேரங்கள்ல at the same time ஹசாகா பிரதேசங்கள்ல இருந்து, அதாவது அமெரிக்காவை பின்புலமாக கொண்ட SDF அப்படிங்கிறவங்க வந்து ஹசாகா பிரதேசம் அதனை சுற்றியுள்ள பிரதேசங்கள்ல சிரியாவை கைப்பற்றி வச்சிருக்காங்க. இப்ப சிரியாவை வந்து துண்டாடப்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கு. அந்த ஹசாகா பிரதேசங்கள்ல இருந்து 27 லொரிகள்ல அமெரிக்காவினுடைய ராணுவங்கள் சிரியாவினுடைய பிரதேசங்களுக்குள்ள ஊடுருவதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சிரியாவை மேலும் துண்டாடுவதற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளும் மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கு. இது இந்த பக்கம் இருக்கக்குள்ள இன்னொரு முக்கியமான பிரதேசம், இந்த ஹெர்மன் மலை பிரதேசத்தில இருந்து டமாஸ்கஸ் வரைக்கும் இருக்கிற மாநிலம் தான் சுவைடா மாநிலம். இந்த சுவைடா மாநிலத்தில் அதிகமாக வாழ்ற மக்கள் ட்ரூஸ் மக்கள். ஆக ட்ரூஸ் இனம் சொல்லியிருக்காங்க, சுவைடாவை பிரிச்சு எங்களுக்கு தனியா தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு ஜோர்டான், சிரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மூன்று நாடும் சேர்ந்து ஒரு தீர்வொன்றை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சுவைடா அப்படிங்கிற பிரதேசம் வந்து
ட்ரூஸுக்கே நாம கொடுப்போம். ஸ்வெய்டா பிரதேசங்கள்ல இருந்து வேற இடங்களுக்கு குடியேறி போன ட்ரூஸ்களை ஸ்வெய்டா மாகாணத்துக்கே கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குரிய அத்தனை வசதிகளை நாம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரியா இஸ்ரேல் போர்டர்ல இருக்கிற பிரதேசம் தான் இந்த ஸ்வெய்டா. இந்த ஸ்வெய்டாவை திடீர்னு மாதிரி இஸ்ரேல் கைப்பற்றியலாது. இப்ப சிரியாவை கைப்பற்றதான் இஸ்ரேலுடைய மெயின் நோக்கம். தி கிரேட்டர் இஸ்ரேல் அடிப்படையில் தான் இஸ்ரேல் இப்ப மூவ் ஆகி கொண்டிருக்காங்க. இப்ப டைரக்டா சிரியாவை கைப்பற்றின அரபு நாடுகளால பிரச்சனை வருமே. சோ பிரச்சனை இல்லாம அந்த பிரதேசத்தை இவங்களை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ஸ்வெய்டா மாகாணத்தை ட்ரூஸுக்கு கொடுக்கிறதும் இஸ்ரேலுக்கு கொடுக்கிறதும் ஒன்றுதான். அதைத்தான் இப்ப பெர்ஃபெக்டா இஸ்ரேல் காய்களை நகர்த்தி கொண்டிருக்காங்க. ஆக இன்னைக்கு இந்த 3 நாடுமே சேர்ந்து ட்ரூஸுக்கு அவர்களுக்கு ராணுவ பிரதேசங்களை நியமிக்கலாம் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க ஸ்வெய்டா பிரதேசத்தை. ஆக இவைகள் தான் இன்னைக்கு சிரியாவினுடைய அரசியல் நகர்வுகளாக அமைஞ்சு கொண்டிருக்கி அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாக்கி தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காசாவை பத்தி இப்ப அடுத்து நாம பார்க்கலாம். காசாவுல காசா சிட்டி, காசா நகரத்துல தான் ஹமாஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது ஹமாஸினுடைய தலைமையகம், நிலக்கீழ் சுரங்கங்கள் எல்லாமே சுரங்கங்கள், அதாவது ஹமாஸினுடைய டனல்ஸ் எல்லாமே இணைக்கிற இடம் காசா சிட்டியில தான் இருக்கு. ஆக இந்த இடத்தை நாம கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா முழு ஹமாஸையும் நாம கைப்பற்றின மாதிரி அப்படின்னு சொல்லி இப்ப இஸ்ரேல் ஒரு திட்டத்தை, அதாவது ஜிடியோன்ஸ் சாரியட்ஸ் 2 அப்படிங்கிற ராணுவ ஆபரேஷன் திட்டத்தை முன்கொண்டு நடாத்தி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்ப காசாவுக்குள்ளே 38வது படைப்பிரிவும் 162வது படைப்பிரிவும் இப்ப நாம வீடியோ பேசி கொண்டிருக்கிற நேரங்களில் தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எப்படி இந்த தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். காசா சிட்டியில மட்டும் 11 லட்சம் மக்கள் இருக்காங்க. அந்த 11 லட்சம் மக்கள்ல 5 லட்சம் மக்கள் வெளியிறங்கி இருக்காங்க. காசா சிட்டியோடு மிக கடுமையான குண்டு தாக்குதல் மூலமாக அவங்க வாழ்ற இடங்கள், வாழக்கூடிய பிரதேசங்கள், இந்த வாழ்வாதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தானே, மொத்தமாக அந்த வாழ்வாதாரங்கள் அழிச்சா அந்த மக்கள் ஆட்டோமேட்டிக்காவே வெளியிறங்கிடுவாங்க. குண்டுகள் போட்டா அந்த மக்கள் ஆட்டோமேட்டிக்காவே வெளியிறங்கிடுவாங்க. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களை காசா சிட்டியில இருந்து வேற இடங்களுக்கு மாத்தி இருந்தாங்க இஸ்ரேல். அவங்க மீண்டும் காசா சிட்டி நகரத்தை நோக்கி மீண்டும் வாரத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே காசா சிட்டியில 6 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த 6 லட்சம் மக்களும் அவங்களுடைய ஃபைனல் முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் எங்களை கொல்ல போதா கொல்லட்டும், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்க போதா அழிக்கட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய மக்களை கொல்ல போதா, எங்களுடைய பிள்ளைகளை கொல்ல போதா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய மனைவி மக்களை கொல்ல போதா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய தாய் தகப்பனை கொல்ல போதா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன் எங்களையே கொன்றாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாலஸ்தீனம் சுதந்திர தேசம் பிறக்காமல் எங்களினுடைய மண்ணில் இருந்து நாங்கள் வெளியிறங்குவதாக இல்லை. தெற்குக்கோ வடக்குக்கோ மேற்குக்கோ எங்கேயுமே நாங்கள் போக மாட்டோம். இங்க மட்டும்தான் நாங்கள் இருப்போம். எங்களுடைய நாங்கள் வாழ்றதாக இருந்தாலும் காசாவுல தான், வீழ்றதாக இருந்தாலும் காசாவுல தான். காசாவுல இருந்து நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னா, நாங்கள் வெளியிறங்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய உயிர் வானத்தை நோக்கி மட்டுமே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பேரும் அந்த இடத்துல இருக்கிறதன் காரணத்தால இஸ்ரேலினுடைய ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, மக்களை, அதாவது பொதுமக்களை ஹியூமன் சீல்டாக, அதாவது மனித கேடயங்களாக ஹமாஸ் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க காசா நகரத்துக்குள்ள. மக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க நாங்கள் வெளியிறங்க மாட்டோம். இவங்க சொல்றாங்க ஹமாஸ் ஷீல்டா, அதாவது அவங்க ஒரு கேடயமாக பயன்படுத்துற. பட் ஹமாஸ் இது வரைக்கும் அது செய்யல அப்படிங்கிறது யுனைடெட் நேஷனுடைய முக்கிய அதிகாரிகளை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திப்போம். ஆனா இவங்க இன்னைக்கு அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, என்ன ஹியூமன் ஷீல்டாக ஹமாஸ் பொதுமக்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. பொதுமக்கள் போக மறுத்ததால இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் இவ்வாறான கருத்துக்களை சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுமக்களுடைய நிலவரங்கள் இப்படி இருக்கோல, ஏற்கனவே இந்த 2 பிரிகேடும் இப்ப காசா சிட்டியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்காங்க. இவங்களோட சேர்த்து கான் யூனிஸ் பிரதேசங்கள் இருக்கிற இஸ்ரேலினுடைய 36வது பிரிகேடும் இவங்களோட சேர்த்து ஜாயிண்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி IDF சொல்லியிருக்காங்க. 3 வகையான ராணுவ பிரிவை இஸ்ரேல் களமிறக்கிருக்காங்க. அதுல 98வது பிரிகேட், 162வது பிரிகேட் இவங்க ஆல்ரெடி இப்ப காசாவுக்குள்ள இருக்காங்க. 36வது பிரிகேட் இப்ப கான் யூனிஸ்ல இருந்து வராங்க. இவங்க 3 பேருமே ஷேக் ரதுவான், தால் அல் ஹதா, அல் கரமா அப்படிங்கிற இந்த 3 பிரதேசங்களையும் இப்ப சுற்றி வளைச்சு மத்திய காசா நகரத்தை நோக்கி சுற்றி வளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதுவரைக்கும் ஹமாஸ் இவங்களுக்கு எதிராக தாக்குதல் செய்யல. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இனி ஹமாஸினுடைய தாக்குதல் நேருக்கு நேரான சண்டையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் பல ஊடகவியலாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதுக்கு புறவுதான் வரும். அந்த விடயங்களை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். இது போன்ற தகவல்கள் தொடர்ச்சியாக நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. தேங்க்யூ வெரி மச்.